ஆக மொத்தத்தில் முத்துக்குமரன் அவர்கள் அவரை தவிர்த்து இப்போ அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற நபர்கள்ல தீபக்கை முற்றலாம் மீதி எல்லாருமே வந்து பிஆர் டீமோட தான் இருக்காங்க. அதுல முக்கியமா வந்து இந்த ஃபேமிலி ரவுண்ட் வந்துச்சுல்ல, அந்த ஃபேமிலி ரவுண்ட் வந்ததுக்கு அப்புறம் வந்து பல பேர் வந்து புதுசா வந்து பிஆர்களை வந்து உருவாக்கி இருக்காங்க. அதுல முக்கியமா இந்த ராயன் அப்படின்னு ஒருத்தன், அவனுடைய வேண்டப்பட்ட நபர்கள் பயங்கரமான காசு வேலைகளை கொடுத்து ராயன், ராணவ், சௌந்தர்யா இப்படியான நபர்கள் வந்து டீம் அப் பண்ணி முத்துக்கு அகேன்ஸ்டா நிறைய விடயங்கள் வந்து பண்றாங்க. ஈவன் டைட்டில் கூட பேரம் பேசப்பட்டு வருகின்றது அப்படி என்பது தகவல். அதுல இப்போ ஒரு ட்விட்டர்ல போனீங்க அப்படின்னா நமக்கு பைத்தியம் பிடிக்கிற அளவுக்கு அவங்களுடைய கமெண்ட் இருக்காங்க. இப்ப ராயன் பேசுறத பார்த்தா மீனிங்கே இல்லாம இருக்கும். லைவ் எல்லாம் பார்க்க முடியல மக்களை, சத்தியமா. மஞ்சரி, ராயன், ஜாக்லின், பவித்ரா, ராணவ் இவனுங்க பேசுறத கேட்டா நம்மளுடைய அந்த ஒரு தெளிவான ஒரு அறிவு வந்து கொஞ்சம் இருக்குன்னு வைங்களேன். அந்த அறிவு வந்து நமக்கே வந்து இல்லாம போற அளவுக்கு அந்த வாழைப்பழ காமெடி இருக்குல்ல, கவுண்டமணி வந்து காண்டா வரல. ஸோ அதே போலதான் நமக்கும் வந்து ஆகும். ஒருவேளை நம்ம தான் தப்பா யோசிக்கிறோமா அப்படின்ற மாதிரி அந்த காமெண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு மேனிப்புலேஷன் ஒர்க் வந்து நடக்குது. இன்னொரு பக்கம் வந்து விஜய் டிவியோட ப்ரோமோலாம் அப்படியே ரோபோட்ஸோட கமெண்ட் தான் இருக்கே தவிர மக்களோட கமெண்ட் இல்லை. ஒரு 100 கமெண்ட் இருந்துச்சுன்னா அதுல வந்து அதாவது 100 கமெண்ட் முத்துக்குமரன் அவர்களுக்கு அகேன்ஸ்டா இருந்துச்சுன்னா அதுல 95 பேர் வந்து ரோபோட்ஸ், பேர் இல்லை ரோபோட்ஸ், பெய்ட் கமெண்ட்ஸ், ஆட்டோமேட்டிக் கமெண்ட்ஸ், ஒரே மாதிரி கமெண்ட்ஸ் தான். அந்த 100 கமெண்ட்டை பார்த்தீங்கன்னா அதில் 10 விடியம் திரும்ப வரும், வித்தியாசமாக மாற்றி வரும். நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம், சரிங்களா? ஸோ இப்படி சோசியல் மீடியாவில் நம்ம வந்து பார்க்க முடியாமல் இருக்க அந்த அளவுக்கு நெகட்டிவிட்டியாக இருக்குது. இது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுன்றது மக்களை. இவ்வளோ சில பேர் இருப்பானுங்கல்ல, சொந்தமாக புத்தி இல்லாமல் அடுத்தவன் சொல்கிறத கேட்டுட்டு ஆமாம் அப்படின்னு சொல்லுவாங்க. புருஷன் பொண்டாட்டி சண்டைக்கு நடுவில் 3வது நபரை விடக்கூடாது அப்படின்னு, காதலன் காதலி சண்டைக்கு நடுவில் 3வது நபரை விடக்கூடாது அப்படின்னு. சரியா? எதா இருந்தாலும் நம்ம தான் முடிவெடுக்கணும் அப்படின்னு. அதே மாதிரி தான் இப்போ வந்து அந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஒர்க், பிஆர் ஒர்க் நிறைய நடக்குது. இப்போ புதுசாக வந்து ஒரு உருட்டு என்ன அப்படின்னா, இந்த கலர் அடிக்கிறவன், மொட்டை அடிக்கிறவங்க, இந்த பவித்ராமா சொல்லியிருப்பாங்க தான் மொட்டை அடிக்கிறேன் அப்படின்னு. அப்போ இவனுங்கெல்லாம் என்ன நினச்சி கொண்டிருக்காங்கன்னா, தலைக்கு கலர் அடித்தா டைட்டிலு, மொட்டை அடித்தா டைட்டிலு, அப்புறம் பச்சை குத்துனா டைட்டிலு அப்படின்ற மாதிரி. இந்த ராயனோட அக்காலாம் 10 ஃபேக் ஐடியில் இருக்காங்க போல இருக்கு. ட்விட்டரில் கமெண்ட் பார்த்தேன், கன்ஃபார்ம் ARM ராயன் டைட்டில் வின்னர், ரித்விகா பச்சை குத்துனாங்க டைட்டில் வின்னர், இப்போ அதே ஆர், ஸோ ராயன் டைட்டில் வின்னர் ARM அப்படின்ற மாதிரி. இன்னொன்று, இந்த கோமாளியை வந்து டாஸ்க் பீஸ்டா, இவனுக்கு சொந்தமாக புத்தியே இல்லை. இவன் வந்து நேற்று கூட டாஸ்க் வின் பண்ணது கூட அந்த ஜாரை பிடிச்சிருந்தா. அப்படி எக்கச்சக்கமான விடயங்கள் இருக்கு. இந்த வீக்கெண்ட் சில வேளை அவனுக்கு ரெட் கார்டு கிடைச்சாலும் கூட கிடைக்கலாம். இவன் வந்து பிக் பாஸை பற்றி தப்பாக பேசுனதுக்கு அப்படி. இதுக்குள்ள இவன் வந்து தலைக்கு கலர் அடிக்கிட்டானா ARM இவன் தான் டைட்டில் வின்னராம் அப்படின்னு. ஸோ இதெல்லாம் பார்த்தா நமக்கு மன உளைச்சல் தான் வரும். சரியா? இந்த சோசியல் மீடியா ட்விட்டரை திறந்தாலே அப்படியே நேரில் கிடைச்சான்னா பிடிச்சி அப்படியே அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணும். சரிங்களா? ஸோ இதில் சில மக்கள் வந்து அது ரோபோட்ஸு, பெயிட் போட்ஸு, எலும்பு துண்டுக்கு அலையிற கூட்டம். யாரு? சில வேளை ராயனோட அக்காவோ இல்லை ராயனோட ஃப்ரெண்டோ ஒருத்தன் 10 ஐடியில் ஃபேக் ஐடியில் போட்டு கொண்டிருப்பான், ராணஃபோனுக்கு வேண்டப்பட்ட நபர்கள். அப்போ இதுகள் கிட்ட எல்லாம் நம்ம வந்து பேசி நம்மளுடைய டைமை வீணாக்குறது மிச்சம். ஏன்னா அது சிஸ்டம் மாதிரி 1 1 3 அடே 1 1 2டா 1 1 3 அப்படின்னு அவனை ஆர்கியூமெண்ட் பண்ணான்னா நம்ம 2 தடவை சொல்லி பார்க்கலாம். 3வது தடவை அவன் அப்படி சொன்னான்னா நம்ம திரும்ப ஆர்கியூமெண்ட் பண்ணா அது பைத்தியம். பைத்தியம் உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், என்ன வேணுமென்னாலும் சொல்லுவா அப்படின்னு போட்டு நம்ம கடந்து போய்கிட்டே இருக்கணும். சரிங்களா? ஏன்னா சில பேர் வந்து நமக்கு மெசேஜ் போட்டீங்க, ப்ரோ மன உளைச்சலா இருக்கு ப்ரோ, இங்க பாருங்க ப்ரோ, ARM பச்சை தலைக்கு கலர் அடிச்சுட்டா அவன் தான் டைட்டில் வின்னரு அப்படின்ற மாதிரி. முத்துக்குமரன் தான் டைட்டில் வின்னர், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. சரிங்களா? 19 ஜனவரி 2025 முத்துவோட வெற்றியை கொண்டாட ரெடியா இருங்க. நான் வந்து ஒரு 3 நாளைக்கு முதலே, ஃபினாலே நடக்க முதல் 3 நாளைக்கு முதலே
முத்து வின் பண்ணிட்டாருன்ற தகவலை நம்ம சொல்லுவோம், கொண்டாடுவோம் வழக்கம் போல. சரிங்களா? இதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. முத்துவோட வெற்றிக்கு என்னென்ன பண்ணணுமோ, முத்துவை பற்றி நல்ல விடயங்கள், முத்துக்கு நடக்கிற அநியாயங்கள், அதை நம்ம வழக்கம் போல பேசிக்கொண்டிருப்போம்ல, அதே பண்ணுவோம். நம்மளுடைய முயற்சிகளை குழப்புவதற்கு தான் இப்ப இவ்வளவு விடயங்கள் நடக்குது. சரிங்களா? இந்த முத்துவை பத்தி தப்பா போடுறவங்களுக்கு நம்ம அவங்க கூட சண்டை பிடிக்கிறத விட முத்துவை பத்தி நல்ல விடயங்களை நம்மளுடைய சோசியல் மீடியால ஸ்ப்ரெட் பண்ணுவோம். சரிங்களா? முத்துக்கு நடக்கிற தீமைகள், இந்த பிஆர் வேலைகளை பத்தி பல இடங்கள்ல ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. அவ்வளவுதான். இப்ப நடக்கிற வேலையெல்லாம் நம்மட முயற்சிகளை குறைக்கணும், முத்து ரசிகர்களுக்கு ஒரு வீக்னஸ் கொடுக்கணும் என்பதுதான் நடக்குது. அந்த வேலையில விழுந்துடாதீங்க அப்படி என்பதான் என்னுடைய ரெக்வெஸ்ட். சரிங்களா? பிக் பாஸ் 8 தமிழ் வின்னர் முத்துக்குமரன், அதுல எந்த டவுட்டுமே இல்லை. சரிங்களா? நன்றி.